கங்குவா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான்னு வைக்கிறதுக்கு பதிலாக கங்குவான்னு வச்சிருக்காங்க. கத்திக்கிட்டே இருப்பானுங்க படம் ஃபுல்லா. ஏன்டா கத்துறீங்க, தலை வலிக்குதுடா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். படம் நல்லா இல்ல, அதை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாரும் வச்சு செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, படம் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீ தான் போய் சொல்ற, அது இதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ரன் டைம் ரொம்ப கம்மி தான், 2.5 மணி நேரம். ஐ மீன் 2 மணி நேரம் 33 நிமிஷமா என்னமோ தான் இந்த படத்தோட ரன் டைம். பக்கான ரன் டைம் தான். 3 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரத்துக்கு அதிகமாகவும் கிடையாது. கோட்டு படம் மாதிரிலாம் நம்மள பயம் கொடுத்தல. என்னது 3 மணி நேரத்துக்கு மேலேயா அப்படின்ற மாதிரி. அப்படி இருந்தும் இப்ப இந்த படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு மறுபடியும் இந்த படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா படத்துல இருந்து 12 நிமிடத்தை இப்போதைக்கு ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவல் ரன் டைம் வந்து பாத்தீங்கன்னா 154 நிமிடம். ஆனா இப்போ இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 142 நிமிடம். கிட்டத்தட்ட 12 நிமிடத்தை இப்போதைக்கு இந்த படத்துல இருந்து கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் நல்லா இருக்கு, நல்ல வரவேற்பு இருக்குன்னா எதுக்காக அந்த படத்தை அவங்க ட்ரிம் பண்ண போறாங்க? இப்ப கோட்டு படம் 3 மணி நேரத்துக்கு மேல இருந்தாலும் யார் அந்த படம் பெருசா இருக்கு, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை ட்ரிம் கூட பண்ணல. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆன 3வது நாளே ட்ரிம் பண்றாங்கன்னா அப்ப அந்த படத்துக்கு என்ன மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே பெரும்பாலும் எந்த தியேட்டரும் ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆகல. மிஞ்சி போனா 15 ஒரு 20 டிக்கெட் புக் ஆனாலே ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பல தியேட்டர் இன்னும் என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்தை எடுத்துட்டு நம்ம அமரன் படத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமரன் படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில தான் நம்ம கங்குவா திரைப்படம் இப்ப இருக்கு. இன்னமும் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு ப்ராப்பரான டைரக்டரை வச்சு, ஐ மீன் ஒரு ரைட்டரை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணியிருக்கலாம். ரைட்டிங்ல நல்லா கோட்டை விட்டுருக்காங்க, எடிட்டிங்ல கோட்டை விட்டுருக்காங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே இந்த படத்தை ட்ரிம் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கட்டாய் போய்கிட்டு இருக்கும். இப்போ மறுபடியும் 12 நிமிஷத்தை கட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப அந்த படம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒண்ணு, இன்னைக்கு நீங்க இந்த கங்குவா படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த படத்துடைய ட்ரிம்டு வெர்ஷன் தான் உங்களுக்கு தியேட்டர்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட 12 நிமிடத்தை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எதனா வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா, இந்த ட்ரிம்டு வெர்ஷன் எதனா வேற மாதிரி ஒரு ஜானர்ல போய் ஹிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. கங்குவா